சாட்டர்டே ஈவினிங் இன்னைக்கான மினி விலாக் என்னன்னு பார்க்கலாமா? அன்னைக்கு என்னோட பர்த்டே. நாங்க இப்ப இருக்க வீட்ல இருந்து வேற ஒரு புது வாடகை வீட்டுக்கு போறோம். இவங்க தான் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். உங்களோட பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு கீ கொடுத்துறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கீ கொடுத்துட்டு எந்தெந்த கீ வந்து எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா என்னோட அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. எல்லா பர்த்டேக்கும் அம்மா முன்னாடியே வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து காசு கொடுத்துருவாங்க. சாரி சுடிதார் ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டைம் நான் வாங்கியிருப்பேன், ஒரு சில டைம் அந்த காசை வேற ஏதாவதுக்கு செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து ஸ்ட்ரெயிட்டா கடைக்கு வந்துரு, நான் கடையில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் நானும் கடைக்கு போயிருந்தோம். போன உடனே சுடிதார் வாங்கலாம்னு பார்த்திருந்தேன். அம்ப்ரெல்லா டைப்ல சுடிதார் வந்து அந்த ஒரு கலர் தான் இருக்கு, அதுல வேற கலர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல வர பேண்ட் வந்து ரொம்ப சின்னதா இருந்தது, நம்ம சைஸ்க்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஷாலுமே வந்து லென்த்தா இல்ல, மறுபடியும் வந்து பேண்ட் ஷால் வேற வாங்கணும். அதுவும் இல்லாம அந்த ஃபுல் செட்டை சேர்த்து ரொம்ப ரேட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ஹேங் பண்ணியிருந்த சாரி எல்லாம் ஒரு நோட்டம் விட்டுருந்தேன். இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஸ்பேஸ் சில்க் சாரி தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உனக்கு வந்து டார்க் கலரா போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட தங்கச்சிக்கு வந்து லைட் கலரா போட்டாதான் நல்லா இருக்கும். இதை சொல்லி சொல்லி அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரி நமக்கு பிடிச்சதை விட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டார்க் கலர் சாரியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இல்லாத கலரா பார்த்து நல்லா டார்க் பர்பிள் கலர்ல எடுத்திருந்தேன். நாகப்பழ கலர், கத்திரிக்காய் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் சாரியும் நாங்க பிரிச்சு காட்ட சொல்லியிருந்தோம் அந்த அக்கா கிட்ட. எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தா கட்டுறதுக்கு பிடிக்காது, அதனால பிரிச்சு பார்த்தாதான் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சாரி அந்த அக்கா அழகா பிரிச்சு காமிச்சிருந்தாங்க. அம்மாக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் ஆக்காம சீக்கிரமா டக்குன்னு சாரி செலக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு சாரி எடுத்துக்கோ, இன்னொரு சாரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா மறுபடியும் சாரிக்கு வந்து ஃபால்ஸ் வாங்க, பிளவுஸ்க்கு லைனிங் வாங்க, இன்ஸ்கர்ட் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கேயே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஹஸ்பண்டையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காம சீக்கிரமா சட்டை போட்டு பில் போடலான்னு சொல்லிட்டு பில் போடுறதுக்காக வந்திருந்தோம். சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா நிறைய ட்ரெஸ் நமக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பெருசாவே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நமக்கு வாங்கி கொடுக்குற எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலா தான் தெரியும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அம்மாவை நான் விட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் அம்மா விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கையோட கேக்கும் வாங்கிட்டு போயிடலாம். வீட்டுல வந்து ஆல்ரெடி அம்மா அப்பா தங்கச்சி வீட்டுக்கார எல்லாரும் வந்துருவாங்க. போன உடனே கேக் கட் பண்ண வேண்டியதான் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் வாங்கி எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருந்தோம். என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து சாக்கோ ட்ரஃபிள் கேக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்னும் 2 டேஸ்ல வீடு வந்து ஷிப் பண்ண போறோம். அதனால வீட்டையே தலைக்கீழ திருப்பி போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருந்தோம். அதனால இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேணாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் நீ எவ்வளவு சொன்னாலும் ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் கேட்கவே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் எனக்கு வந்து 40th பர்த்டே. என்னோட பிள்ளைங்களோட ஆசைக்காக தான் இந்த கேக் கட்டிங் அப்படின்றதுனால கேக்ல பேரு எழுத வேணாம்னு சொல்லிட்டு ஹாப்பி 40th பர்த்டே அம்மான்னு எழுத சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ஆர்டர் பண்ண சாக்கோ ட்ரஃபிள் கேக் வாங்கிக்கிட்டு என்னோட தங்கச்சி பிள்ளைங்களுக்கும் எங்க பிள்ளைங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் அன்னைக்கு பர்த்டே எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத இதுக்கு அடுத்த வீடியோல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்னோட சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.